Hi friends, welcome back to Mama's Bimba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா சினிமாக்கு போறோம். சினிமாக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங்கும் போறோம். எங்க ஷாப்பிங் போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ்ல தான். ட்ரெண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் பேண்ட்லூம்ஸ்ல வந்துட்டு மால்ல போய் பார்க்கலாம். ஏதாவது ஆஃபர் கிஃபர் இருந்தா அள்ளின்னு வரலாம் அப்படின்றதா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கிளம்பிட்டோம். என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்த மீட் பண்றதுனால ஜாலியா இருக்கு. ஜாலியா ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப வெளில போறோம். ஆமா, ரெண்டு பேரும் போறோம். அது மால் டூர் போலான்னு பிளான் போட்டா பிளான் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. இடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, போர் அடிக்குது. எங்கன்னா டூர் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்னப்பா புள்ளியா மாதிரி நிக்கிற? ஆமா, நான் கணக்கு புள்ளியா மாதிரி நிக்கிறது இருக்கட்டும். நீ கேமராவா அங்க வை. நீ எவ்வளோ ஒழுங்கஸ்தியா நீ இப்போ உட்காந்துட்டு வர அப்படின்றத நம்ம கேமரால காட்டிட்டு அதுக்கப்புறம் நீ எவ்வளவு தலை விரிச்சு ஆடுவ அப்படின்றதையும் நான் காட்டுறேன். என்னமோ நான் மட்டும்தான் எல்லாம் பண்ற மாதிரி யாருமே அந்த உலகத்துல பண்ணாத. இல்ல அவ்வளவு நீ வெளியில எத்தனை நாள் கழிச்சு கூட்டின்னு போற? நீ ஏன் சொல்ல? நீங்க ஈஸ்டர் ஷாப்பிங் கூட்டு போனீங்களா? அதுக்கெல்லாம் ஷாப்பிங்கே சொல்லப்பா நானு. நீ ஏன் அவசரப்படுற? இப்ப அப்படியே சைலண்டா வரல வந்தா நம்ம முதல்ல நான் என்ன சொன்னேன், எதுவா இருந்தாலும் ஷேரிங். ஆனா அங்க வந்து அல்சாட்டிங் பண்ண கூடாது. நீ என்ன எடுக்கிறியோ அதே மாதிரி நான் வேற எனக்கு தேவையானது எடுப்பேன். சரி, சன் கிஸ்டு ஷாட் பாரு உனக்கு. ஆமா, சன் நிஜமா எனக்கு கிஸ் பண்ணுப்பா, அவ்வளவு அழகா இருக்கிறேன் நானுன்ட்டு. சன் கிஸ்டு ஷாட் எப்படி இருக்குன்ட்டு புரியுதா? என் மூஞ்சி கூட தான் சன் கிஸ்டு ஷாட் வரும் பாரு. வரல பாரு, வரல போச்சு பாரு, போச்சு. அவ்வளவுதான். இங்க பாரு, தெரியலையே, கருப்பாதான் இருக்கிற நீனு. இப்படி பேசிட்டே இருந்தா டைம் ஆயிடும் நம்மளுக்கு. நம்ம போயிட்டு இம்மிடியட்டா மூவி போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப மூவிக்காகவே நாங்க போல. நான் போல, அவ அப்படி கிடையாது, அவ பாக்கல இன்னும். நானும் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour மூவி முடிச்சுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து இப்போ தேவையானதுல ஒரு சில இதெல்லாம் வாங்கணும். நான் 2-3 நாளா ஒரு 10 நாளா வாங்கணும் சொல்லு. இல்ல இது பிரீஃப் வாங்குறது அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், ரொம்ப நாள் ஆனா மாதிரி இருக்குது இந்த மாதிரி பர்ச்சேஸ் போய். அதனால கம்மியா காசு எடுத்துன்னு போறேன். ஏய், நீ வந்த காசை நீ டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் வரல. நீ எதுக்குப்பா என் மொபைல புடிங்க பாத்துன்னு என்ன காசு வந்துருக்குதுன்ட்டு. நீ பயங்கரமான டிஜிட்டல் மோசடி பேர் வழி. நீனு டிஜிட்டல் மோசடி பண்ணாதாப்பா பொழைக்க முடியும். யார் தான் பண்ணல சொல்லு? எல்லாரும் தான் பண்றாங்க. நான் சின்ன லெவல்ல பண்றேன், அவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் பெரிய லெவல்ல பண்றாங்க. சரி, ஓகே. நீ ஊருக்கு போய் சேர்ந்துருச்சா? கிட்ட ஆல்மோஸ்ட் ஒஸ்கோட் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. ஸ்லோவாவே போட்டோம். அவங்க ஸ்லோவா பண்றது தான் நல்லது. என்னப்பா உள்ள கிரவுட் இருக்குது உன் நேரம்? சனிக்கிழமை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கனாச்சும் போகணும்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கடுப்பா இருக்குது. சரி, எங்கன்னு பாப்போம். டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6:30 ஃப்ரெண்ட்ஸ். 6:30. இன்னும் எவ்வளவு நேரம் உனக்கு டைம் இருக்குதுப்பா? 45 minutes. இல்ல 1 hour டைம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க சீக்கிரம் போட மாட்டாங்க மூவி, அதனால 1 hour டைம் இருக்குது. நீ வரன்னு தெரிஞ்சவன எல்லாரும் சீக்கிரம் லீவ் விட்டு ஓட்டாங்கப்பா. இல்ல, இதுக்கப்புறம் 3 ஃப்ளோர் இருக்கு. 1 2 3 பாருங்க பாரு. விடாம எல்லா ஃப்ளோர்லயும் அலசு. இது அப்போத்துல இருந்தே இந்த அவந்தார ஓப்பனிங் சூன் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. இங்க இருந்தது நிறைய கடை க்ளோஸ்ட் பாரு. ரொம்ப நிறைய கடை. ஏன் நல்ல மால் தானே இது, அப்புறம் ஏன் நிறைய கடை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்படி வா. இந்த ஃப்ளோர் ஃபுல்லா வேஸ்ட். ஏன் வேஸ்ட்? இங்க ஒண்ணுமே இருக்காது, இது கீழ தான் இருக்கும். இங்க டோனியன் கை இருக்குப்பா, டோனியன் கை. இந்த 2 ஃப்ளோர் இங்க எத்தனை வாட்டி டோனியன் கையில நீ வந்து இது பண்ணிருக்கிற? இல்ல, இந்த பாரு எல்லாமே நிறைய கடை க்ளோஸ்டா இருக்கு இப்ப எல்லாம் வர. ஏன் கடை ஓபன்ல இருக்குதுப்பா. பாரு ஷாப் அங்க பாரு, ட்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட்ஸ் அப்படியே ஆச்சரியமா நீ பாக்குற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு பாரு. ஆஃபர் பாரு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட்ஸ்ல இங்க 3499 பர்ச்சேஸ் பண்ணா 3499 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் ஓடுது. 3499 பேபிமாக்கு, 3499 எனக்கு. நான் போய் எடுக்கிறேன் பாருங்க, 5 நிமிஷத்துல என்னோட கோட்டாக்கு எடுத்து வச்சு நின்றுப்பேன் நான். வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் பொறுக்கி நேரம் எனக்கு ஒண்ணுமே பெருசா கிடைக்கல. எனக்கு நல்லா இருக்குது. என் ஸ்லீவ் டிஷர்ட் ஒன்று, அப்புறம் ஒரு ஸ்லீவ் டிஷர்ட் ஒன்று, ஒரு இது ஒன்று எடுத்தேன். பாரு இங்க பாரு, கலரா இதெல்லாம் ஏற்கனவே நீ எடுத்த மாதிரியே இருக்குதுப்பா. அதையே எடுத்தேன். ஐயோ, இதெல்லாம் சத்தியமா உங்ககிட்ட இருக்குது. இதுவா இப்ப எடுக்கிறியா? அதுதான், அதெல்லாம் பழைய கலர், இப்ப புது கலர். இதெல்லாம்
எடுத்ததே நீ எடுத்துனுக்குற. எடுத்ததே எடுக்கல. இதெல்லாம் இப்ப புதுசா பாரு வெளில போட்டு. கிடையாதுப்பா, இதே மாதிரி நீ வச்சிருக்கப்பா. ஏன்பா இப்படி பண்ற நீன்னு? இல்லையே, எங்க வச்சிருக்க? பா என்ன மறதி ஆயிடுச்சா உனக்கு ட்ரெஸ் விஷயத்துல? சீப்ப எடுத்து வச்சிருக்க. எக்ஸ்எல் வேணுமா இல்ல எல் வேணுமா தெரியல. இல்ல என்கிட்ட எக்ஸ்எல் எடுத்துப்போம். ரொம்ப எல் டபுள் எக்ஸ்எல் ரொம்ப பெருசு பெருசா இருக்குங்க. சரிவா, படம் பார்த்துட்டு வந்து எடுப்போம். சீவா, கடையை மூடிட்டு போயிடுவாங்க படம் பார்த்துட்டு நீ வந்து எடுக்கிறதுக்குள்ள. அப்ப நீ இதெல்லாம் பில் போடுறதுக்கு லேட் ஆயிடுமே, அப்ப என்ன பண்ணுவ? பரவாயில்ல, படம் போனா பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏற்கனவே 3/4 மணி நேரம் படத்தை விட்டு நீ பாத்துட்டல, அப்புறம் என்ன? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 3/4 மணி நேரம் பார்த்துட்டு வந்து திரும்பி வேணா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற ஐடியா? என்ன எனக்கு இங்க செட் ஆகலையே. உனக்கு செட் ஆகலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சரி, லக்ஸி இதுல போய் பார்க்கலாம். எதுல? ஃபீனிக்ஸ்ல. இதெல்லாமே டிப். ஐயோ என்ன கொடுமடா இதெல்லாம். என்னப்பா அள்ளிட்டங்க பாரு. 14,000 வாங்கினா 7,000 பே பண்ணோம். அதனால 14,000 வாங்கினேன். நான் நிறைய லாஸ்ட் டைம்ல ஐயோ இதை இப்போ எடுக்க வேணாம் நம்ம பார்த்து வச்சுட்டு வந்தேன்ல, அதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃபர்ல கிடைச்சிச்சு. எல்லாருமே இப்போ 2,100 2,200னா 1,100 அந்த மாதிரி தானே. 1,000 rupeesக்கு வந்து பேண்ட் டாப் கிடைக்குது அப்படின்னா தாராளமா வாங்கலாம்ல. நம்ம ரெகுலர் யூஸ் வாங்கலாம். இங்க இருக்கிற ஒரே கொடுமை என்னன்னா 196 பேர் இதை போட்டு போவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு அதனாலதான் இங்க எடுக்கிறதுக்கே பிடிக்காது. அது உனக்கு, பட் எங்களுக்கு அதான் பிரச்சனை இல்ல. அதனால ஓகே, நம்ம ஒரு 2-3 டிஷர்ட் இங்க எடுக்கிறோம் அப்படின்னா அதே டிஷர்ட் 10 பேர் இருக்கு, இதுல 7 பேர் போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு பாய்ஸ்க்கு. கேர்ள்ஸ்க்கு என்ன தெரியுமா? கேர்ள்ஸ்க்கு எப்படி தெரியுமா, விலை ஜாஸ்தியா போயிடணும். 2,500 3 அந்த மாதிரி இருக்கிறது எடுத்தோம் அப்படின்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. நானே அதனாலதான் இங்க வந்து கம்பெனி ஐட்டம்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். அது கூட 2 தான் நான்லாம் எடுத்திருக்கேன். வா போலாம், டைம் ஆகுது படத்துக்கு நம்மளுக்கு. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு. மோனா போன் அடிச்சு சொன்னேன், மோனா நல்ல வேலை மோனா, நீ நம்ம ஒன்னா பாலுக்கு வராம போயிட்டோம், 3/5 ஆஃபர் போட்டிருக்கான். ஐயோ அப்படின்ச்சு. ஏன்னா பெங்களூர்ல இந்த ஆஃபர் கிடையாது, தமிழ்நாடு வேற கர்நாடகா வேற யாருதா, அதனால அங்க இந்த மாதிரிலாம் கிடையாது. உனக்கு எப்படி பிடிச்சிருந்ததா படம்? நீ 2வது தடவை பாக்குறியா? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, நல்லா தான் இருந்தது. டிஃப்ரெண்டான ஸ்டோரி, டிஃபரண்டான அந்த லாஸ்ட் சாங்குக்கு இப்ப சவுண்ட் வால்யூம்லாம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டானுங்க போல தியேட்டர்ல. சாமியான்றதுனால இந்த தியேட்டர்ல அவ்வளவு சவுண்ட் இல்ல. சவுண்ட் இருக்கு, இல்ல பெருசா எதுவும் தெரியல. அங்க நேத்து நான் பார்த்த தியேட்டர்ல ஃபுல் சவுண்ட் வச்சு 2-3 இடத்துல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து அதனால சவுண்ட் கம்மி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பீட்டுக்கு தான் எல்லாம் எழுந்து ஆடுறாங்க. நல்லா தான் இருந்தது, படம் சூப்பரா இருந்தது. போய் பாக்குறவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப நேரா போயிட்டு ஏதாவது ஃபுட் ஏதாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஏன்னா இப்பவே அலையோசை மணி ஓசை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மௌலி சாப்பிட என்ன அப்படின்னு போன் அடிச்சுருக்குது. நம்ம போயிட்டு நான் வீட்டுல வாங்கி தின்னுட்டு கேட்டு திரும்பி நம்ம போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன். என்ன டின்னர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிச்சு எங்க இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கறத நான் காட்டுறேன். அங்கேயே சொல்லியிருந்தேன், இப்ப 3/5 ஆஃபர் போயிட்டு இருக்கு. எல்லா ட்ரெண்ட்ஸ்லயும் இருந்து நான் பார்த்தேன். நான் மால்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா, வரும்போது நான் குரோம்பேட்ல நாங்க ரெகுலரா போற ட்ரெண்ட்ஸ் போய் பார்த்தேன். அங்கேயும் வந்து போர்டு கீழே வச்சுதான் ஷட்டர் க்ளோஸ் பண்ணேன். ஆனா பாதி ஷட்டர் இருந்ததப்பா பார்த்தேன் 3/5 ஆஃபர். இது வந்து சம்டைம்ஸ் போடுவாங்க, எப்பயுமே ட்ரெண்ட்ஸ்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸ் வந்து நமக்கு கம்மி பட்ஜெட்ல கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொன்ன போனா இப்ப வந்து இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,1299. இப்ப இது வந்து ஆஃப் ரேட் தான், நமக்கு 50% தான். எப்படி எப்படின்னா நம்ம 7,000 ரூபாய்க்கு எடுக்கணும். 7,000 ரூபாய்க்கு எடுத்தா வெறும் 3,500 ரூபாய் பே பண்ணா போதும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் கொடுப்பாங்க. அப்ப இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50% தான் நமக்கு. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி சரி, நான் நிறைய இப்போ ட்ரெஸ்ஸஸ் வந்து வேணும் அப்படின்றதுனால எடுத்துக்கிட்டேன். அதோட ஃபர்ஸ்ட் இதுதான். இது எல்லாமே இது வந்து டாப் அண்ட் பேண்டோட சேர்ந்தது. டாப் அண்ட் பேண்ட் வந்து உங்களுக்கு 1,650, டாப் அண்ட் பேண்ட் வந்து 650க்கு கிடைக்கும் போது தாராளமா வாங்கலாம். ஏன் அப்படின்னா இது குவாலிட்டியாவும் இருக்கும். இந்த ட்ரெஸ் நீங்க ட்ரெண்ட்ஸ்ல ட்ரெஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிஜமாவே குவாலிட்டியா இருக்கும் ட்ரெஸ். ரொம்ப நாளைக்கு உழைக்கும், கலர் போகாது, இந்த பிரிண்ட் எல்லாம் போகாது, அந்த மாதிரி இருக்கும். வெச்சஸ் போடலாம். நம்ம இப்ப ரெகுலரா ஆஃபீஸ் போகணும், நிறைய காலேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் போய் கண்டிப்பா பாருங்க. நல்லா உங்களுக்கு ஆஃபர்ல கிடைக்கும், போய் எடுத்துன்னு வந்துருங்க. அந்த மாதிரி சம்டைம்ஸ் கிடைக்கும் போது நான் போய் எடுத்துன்னு வந்துடுவேன்.
அது இன்னைக்கு எதாச்சியா நடந்தது, திடீர்னு நான் வெளியில போறதுனால. இது ஒரு டாப்பு, அது இதுக்கு ஒரு பேண்ட், இந்த மாதிரி குவாட் செட்டா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா போய் தேடி நிற்குது லெக்கின். இப்பெல்லாம் யாருமே லெக்கின் போடுறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். நல்லா இருந்தது. இது ஒரு ஒயிட்டு, இந்த மெரூன் டாப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு டாப். இது கலருக்காக நான் எடுத்தேன், கலர் நல்லா இருக்கு அப்படின்ற காம்பினேஷன் நான் எடுத்துன்னு வந்தேன். இது ஒரு டாப்பு. இதுக்கு வந்து இந்த பேண்ட், ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். இதோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவுமே 1199 தான். இது அப்ப 650 ஆகுதான் குவாட் செட்டு. 650 அப்படிங்கிறது ஒரு நார்மல் ரேட் தான் நமக்கு. அப்புறம் வந்து இதோட டாப் இது. இப்ப கலெக்ஷன்ஸ் வேற நல்லா இருந்தது. இப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி 3.5ல போடும்போது, ஆஃபர் போடும்போது கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்காது ஒரு சில டைம் எல்லாம். ஆனா இந்த டைம் கலெக்ஷன்ஸ் போடும்போது நல்லா தான் இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, சைசஸ் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. இது வந்து 1500. இது இந்த குவாட் செட்டு. இதுக்கு ஒரு பேண்ட். எல்லாமே இப்ப ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் தான். நிறைய பேர் வந்து லெக்கினே யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு. இது மட்டும் தான் ஜாஸ்தி. நான் லாஸ்ட் 2-3 வீடியோஸ்ல என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல போயிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போய் இது 2400 கொடுத்து எடுக்கிறதா, இது 2400 கொடுத்து எடுக்கிறதா, ஆஃபர் போடும்போது எடுத்துக்கிறேன், ஆஃபர் போடும்போது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துனே இருந்தேன். அதே மாதிரி இப்போ ஆஃபர் கண்டிப்பா போட்டதுனால, ஆஃபர் போட்டதுனால போய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுவுமே ஆஃப் ரேட் தான், அந்த மாதிரி தான் வரும். இது பேண்ட் டாப்பு, இது பேண்ட். இது வந்து மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன சொல்றது, மஸ்லின் கிளாத்ன்னு நினைக்கிறேன். இது மற்றதெல்லாம் காட்டனு, ரேயான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் தெரியல. பட் இது மஸ்லின் கிளாத். இது அது மட்டும் நல்லா தெரியுது. அப்புறம் இது எது தெரியல, இது ஒழுங்காவே நான் பார்க்கல. பட் ஆனால் நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். இது வந்து டாப்பு. ஓகேங்களா, அது மெட்டீரியல் நல்லா இருந்தது. இதுக்கு இவ்வளோ தூரம் ஓப்பன் இருக்கு, போட்டு பார்த்தா தெரியும். இது வந்து இதோட ப்ரைஸ் என்னன்னா, இதுல 2000 வந்தது. இது நான் அப்பயே பார்த்தேன், சரி அப்புறமா கடைசியா போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்து இது 2000. இதுக்கு வந்து இந்த பேண்ட், இங்க வந்து இந்த பட்டியாலா பேண்ட், ஏதோ சிமிக்கி சமிக்கி எல்லாம் வச்ச மாதிரி இந்த மாதிரி வரும். இப்படி காலில் மட்டும் ஏதோ ரவுண்ட் ரவுண்டா வட்ட வட்டமா போட்டதுல இதுல வந்து மாட்டிக்கணும் போல. இது எப்படி இருக்குன்னு தெரியல, போட்டு தான் தெரியும். நான் போடவே இல்லை, ட்ரையல் பார்க்கவே இல்லை இதெல்லாம். ஆனா இந்த ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரையல் பார்க்காம நம்ம எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃபர்ல எடுக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கு. அதனால நீங்க அங்கேயே வந்து ஒழுங்கா போட்டு பார்த்துட்டு வாங்க. இது எனக்கு ஆல்ரெடி நான் இது ரெகுலரா இவங்க கடைக்கு போறதுனால எனக்கு சைசஸ் தெரியும் அப்படின்றதுனால ஒரு சில ட்ரெஸ் மட்டும் போட்டு பார்த்தேன் டவுட்ல. அதெல்லாம் கரெக்டா இருந்ததுனால ஓகே அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பெருசா தான் எடுத்தேன். நம்ம இதுக்கப்புறம் வந்து நான் குண்டாக போறது, இழைக்க போறது இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால சரி ஓகே, நம்ம நார்மல் சைஸ் விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்குவோம். தண்ணியில போட்டா கொஞ்சம் லைட்டா ஷிங்க் ஆகும். அதனால நான் வந்து இப்போ இது வந்து எக்ஸல் நான் இப்போ போட்டுருக்குது. ஆனா அங்க போட்டு பார்க்கும்போது எனக்கு லூஸ் ஆகுது. இப்போ தண்ணியில போட்டோடனே ஷிங்க் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படி பாடியா ஒட்டின மாதிரி இருக்குல்ல. அதனால நான் ஒரு சைஸ் பெருசா தான் எல்லாமே எடுத்துன்னு இருக்கேன், வச்சு போடணும் அப்படிங்கிறதுனால. இதுவுமே ஒரு வாட்ஸ்அப் தான். இது அதுக்கு இது பேண்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் ட்ரெஸ் வந்து நான் ரொம்ப தடவை வந்து நான் போய் பார்த்து தைச்சிட்டு வந்தேன். சரி இதெல்லாம் இப்ப எடுக்க வேணாம், நம்ம அப்புறமா எடுத்துப்போம் அப்படின்ற இதுலயே விட்டுட்டு வந்தேன். இப்போ ஃபைனலி ஆஃபர்ல வந்து நான் வாங்கிட்டேன். இதுக்குமே பேண்ட் இருக்கு. இது வந்து 2400. இதெல்லாம் இந்த 2 ட்ரெஸ் மட்டும் தான் 2000 சம்திங், அந்த கிரீன் அது மாதிரி. மற்றதெல்லாம் 1200 அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து இப்படி ஒரு பேண்ட், ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். இப்போ எனக்கு எத்தனை ட்ரெஸ் வந்திருக்கு. இப்போ நான் வந்து 14,000 கிட்ட 7,000 பே பண்ணேன். அதனால இது 2200, இது 2000, இது 2400. இது அதுக்கப்புறம் இது வந்து 1500, இது வந்து 1300, இது 1500, இது 1200. இவ்வளவுதான். அப்புறம் அவரு கொஞ்சம் எடுத்தாரு, அவரு எழுதுது. அதெல்லாம் போட்டு நமக்கு 7,188 நாங்கள் பே பண்ணோம். இது வந்து ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுத்த ட்ரெஸ்ஸஸில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட ஷாப்பிங் அண்ட் அவுட்டிங் டே வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து ஜாலியாக போச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் பண்ணுங்க.
ஓகே பாய்.